அஸ்லாம் வலைக்கம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இஸ் வெனஸ்டே ஈவினிங். 2-3 டேஸாக ஹெவி ரெயினாக இருக்கிறதுனால என் காலேஜுமே லீவ் விட்டுட்டாங்க. ஸோ எனக்குமே வந்துட்டு மாடல் எக்ஸாம் போயிட்டு இருக்கிறதுனால வீட்டில் இருக்கிற துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்து படிக்கலான்னு உட்காந்தாச்சு. ஆஃப்டர் ஒரு லாங் டேஸாகவே நான் வீடியோ எடுக்கிறது இல்லை. இனிமேல் நம்ம சேனலில் அடிக்கடி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். நீங்களும் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. இதுதான் என்னோட ஃபஸ்ட்டு விலாகவே இருக்க போகுது இந்த சேனலில். கொஞ்ச நேரம் படித்ததுக்கப்புறமா அம்மா வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி வச்சுருந்தாங்க. அதையும் க்ளீன் பண்ணி அரேஞ்ச் பண்ணி வைக்கலான்னு வந்துட்டேன். ஸோ இதே மாதிரி சின்ன சின்ன ஹெல்ப்லாம் பண்ணுறதுனால நம்ம அம்மாவுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக அம்மாட்ட சன்னா செய்கிறேன்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி அந்த ரெசிபியை பார்க்கலாம். அம்மாவுமே வந்துட்டு சன்னாலாம் வேக வச்சுட்டாங்க. சைட் பை சைட் நானுமே வந்துட்டு வெஜிடபிள் கட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஃபைனலாக கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம சன்னா ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரொம்பவே ஈஸியாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ஒரு பவுலில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, வெங்காயம், தக்காளி கூடவே கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. ஃபியூ மினிட்ஸ் நல்லா குக் ஆனதுக்கப்புறமா பெருஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் கூடவே பெப்பர் பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதை சேர்க்கும் போது இன்னும் க்ரீமி கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு கிடைக்கும். அடுத்து இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சன்னாவையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு, கோரியண்டர் லீவ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இன்றைக்கி என்னோட ஸ்டைலில் சன்னா ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஐ ஹோப் ட்ரை திஸ் ரெசிபி அட் ஹோம் அண்ட் என்ஜாய் இட் வித் யுவர் ஃபேமிலி அண்ட் see you in my next video. Thank you all.